வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவரும் தினந்தோறும் இந்த ராமாயண பிரிவினை கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கருவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் ஷட்விம்ச சர்க்கா சர்க்கமானது 26. பிரணத்யாக சம்பிரதாரணம், அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் இந்த ராட்சசிகள்லாம் இந்த மாதிரி தன்னை பயமுறுத்தின உடனேயே ஸ்ரீன அபிரானும் பார்க்கறதுக்கு வராததுனால் தன்னோட உயிரை விட்டுறது அப்படின்னுட்டு தீர்மானம் பண்ணினாலாம். ஸ்லோகமானது 20லேருந்து முழுவதுமாக சொல்ல இருக்கின்றோம். சப்தவிம்ச சர்க்கா சர்க்கமானது 27. திரிஜடா ஸ்வப்னகா, அரக்கிகளிலேயே மூத்தவளாகவும் வயது முதிர்ந்தவளாகவும் சகல சாஸ்திரங்களையும் அறிந்த ராட்சசி திரிஜடை கனவு கண்டாலாம். அதெல்லாம் ராட்சசிகள்கிட்ட சொன்னாலாம் என்கிற தலைப்பிலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரையிலும் சொல்ல இருக்கின்றோம். அதாவது ராமாயணத்திலேயே மிக மிக முக்கியமானது கட்டம் என்னன்னாக்க இந்த சுந்தரகாண்டம் தான். இந்த சுந்தரகாண்டத்தை நமது சேனலில் பதிவிடப்படக்கூடிய இந்த சுந்தரகாண்டத்தை தினந்தோறும் உங்கள் கிரகத்தில் ஒலிக்க வைத்து கொண்டு வந்தீர்களேயானால் உங்களது கிரகத்தில் இல்லத்தில் நிச்சயமாக ஆஞ்சநேய சுவாமி எப்படி மனோதைரியத்தோடு இருந்தாரோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மொத்த பேருக்கும் அந்த மனோதைரியமானது வரும், புத்தியானது நன்னா இருக்கும், துர்தேவதைகளுடைய ஆக்கிரமிப்பு இருக்காது. அதனால தான் இந்த சுந்தரகாண்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு வேத தர்ம சாஸ்திரத்திலையும் இந்த ராமாயணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அனைவரும் இன்றைய சுந்தரகாண்ட பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனுமசபீர ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று ஸ்ரீ ஹனுமத் சுவாமி ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாகம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவி ச தாஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்யனேभ्यः. ஆஞ்சநேயமிதிபாட்டலாணனம் காஞ்சனாத்ரீகமணீய விக்கிரகம் பாரிஜாததருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாதகீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரீம் பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமத ராட்சசாந்தகம் மனோஜவம் மாருததுல்யவேகம்
जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं सरसा नमामि। बुद्धिर्बलं सौधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री 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 सीतालक्ष्मण शत्रुघ्नानुमत समेत श्री रामचंद्रमूर्ति श्री हनुमत स्वामी आंजनेय स्वामी शरणारविंदाभ्यां नमः। श्रीमद् बालवाल्मीकि रामायणं सुंदरकांडத்தில் षड्विंश सर्गமானது 26 பிராணத்தியாக சம்பிரதாரணம். அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டியாரை மிரட்டினதை பார்த்து பயந்துட்டு ஸ்ரீ ராமபிரானும் இதுவரை தன்னை வந்து பார்க்க வராதனால தன்னோட உயிரையே விட்டு விடுவது அப்படின்னுட்டு தீர்மானித்தாலாம். ஸ்லோகம் 20. கிருகேதி யோகதி கத்வா மாம் ராகவாய நிவேதயேத் கிருத்ரராஜோ அபி ச ரணே ராமேண நிபாதிதா. இப்போ சீதா பிராட்டே ராட்சசிகளை பார்த்து சொன்னாலாம், பக்ஷிராஜனாக இருக்கக்கூடிய ஜடாயு ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க உங்களுடைய தர்மபத்தினியாகப்பட்டவள் அபகரிக்கப்பட்டாள் அப்படின்னுட்டு தெரிவிக்கக்கூடிய பெருமனம் படைத்த ஸ்ரீ அந்த கழுகு அரசனாக இருக்கக்கூடிய ஜடாயு போரில் வந்து ராவணனால் கொல்லப்பட்டார், வீழ்த்தப்பட்டார். அவர் கிருதம் கர்ம மகத்தேனா மாம் ததாபிய வபத்யதா திஷ்டதா ராவணத்வந்தே விருத்தேனாபி ஜடாயுஷா. இப்போ ராட்சசிகளை பார்த்து சொல்கிறா சீதா பிராட்டிய, நான் வந்து இந்த ராவணனால் அபகரித்து செல்லப்பட்ட போது ரொம்பவும் வயோதிகராக இருக்கக்கூடிய ஜடாயுனால் இந்த ராவணனோட யுத்தமானது நடந்தது. அந்த துவந்த யுத்தத்தில் ஈடுபட்டு எனக்கு வந்து பேரு உபகாரம் செஞ்சிருக்கார் அந்த பக்ஷிராஜனாகப்பட்ட ஜடாயு அப்படின்னு சொன்னாராம் சீதா பிராட்டியார். யதி மாமிக ஜானியாத் வர்தமானாம் ச ராகவः அத்ய பாணி அபிகிருத்தா குர்யால் லோகம் அராட்சசம். நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத ஸ்ரீ ராமபிரான் வந்து அறிந்து கொண்டார்களேயானால் அவர் வந்து என்ன பண்ணுவார் தெரியுமா, உடனடியாக அதிகமாக கோபம் கொண்டு பானங்களால் இந்த உலகத்திலே ராட்சசர்களே இல்லாதபடி செஞ்சுடுவார் அப்படின்னாராம் சீதா பிராட்டியார். விதமேச்ச புரியும் லங்கா சோஷயேஸ்ய மகோததிம் ராவணசி நீசஸ்ய கீர்த்தியும் நாமச நாசையேது. என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் இருக்காரே ராட்சசிகளே, அவர் வந்து சமுத்திரத்தையே வற்ற செய்வார். இந்த லங்காபுரி பட்டணம் இருக்கே, இந்த லங்காபுரி பட்டணத்தை தூள் தூளாக்குவார். அற்ப புத்தி இருக்கக்கூடிய ராட்சசன் அரக்கன் ராவணனுடைய பெயரையும் புகழையும் நிச்சயமாக நாசம் செய்வார் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ததோ நிகத நாதானாம் ராட்சசீனாம் கிரகே கிரகே யதாஹமேவம் ருததி ததா பூயோ ந சம்சயா. அதுக்கப்புறம் இந்த லங்கப்பட்டினத்தில் என்ன ஆகும் தெரியுமா, ராட்சசிகளே, குடும்பத் தலைவர்களே இருந்த ராட்சசிகள் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ நான் வந்து எப்படி அழுது கொண்டு இருக்கின்றேனோ அது இதை விட 1000 மடங்கு அதிகமாக அழுகையினுடைய குரலானது கண்டிப்பாக இழப்போகிறது. இதில் வந்து கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது ராட்சசிகளே அப்படின்னாராம் சீதா பிராட்டியார். अन्विष्य रक्षसां लंकां कुर्याद्राम सलक्ष्मणः नगीदाभ्यां
ரிபுதிருஷ்டோ முகூர்த்தம் அபி ஜீவதி. இந்த ராட்சசர்களுடைய இந்த இலங்கையை என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் கண்டுபிடித்து ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த லங்கப்பட்டினத்தை கண்டிப்பாக நாசம் செய்வார்கள், நிச்சயமாக செய்வார்கள். அவர்களோட கண்ணில் பட்டுவிட்ட எதிரியாக இருக்கக்கூடிய இந்த அற்ப புத்தி இருக்கக்கூடிய அரக்கன் ராவணன் இருக்கானே, அவன் ஒரு முகூர்த்த காலம் கூட, அதாவது 3:45 1.5 மணி நேரம் கூட அவன் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார் ராட்சசிகள்கிட்ட. சீதா தூம் ஆகுலபதா கிருத்ரம் அண்டல சங்குலா அசிரேன து லங்கேயம் சமசான சத்ரூசி பவேத். ராட்சசிகளே, வெகு விரைவிலேயே இந்த இலங்கை பட்டணமானது பிணப்புகையால் சூழப்பட்ட பாதைகளோடும் கழுகு கூட்டங்களால் நிறைந்த பெரிய மயானம் மூலமாக போகிறது. நல்லா பார்த்துட்டே இருங்கோ ராட்சசிகளே அப்படின்னாராம் சீதா பிராட்டியார். அசிரேனிவ காலேனா பிராப்ஸ்யாம் ஏவ மனோரதம் துஷ்பிரஸ்தானோ அயமாபாதி சர்வேஷாங்கோ விபர்யா. ரொம்பவும் சீக்கிரமாகவே, அதிவிரைவாகவே, வெகு விரைவிலேயே என்னுடைய மனோரதங்களான மனசில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிறைவேறத்தான் போகிறது. ராட்சசிகளே, யாராலுமே நெருங்க முடியாத இந்த நகரத்துக்குள்ள உங்கள் எல்லாருக்குமே கேடானது உண்டாக போகிறது. யார் மூலியமா? என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான், அவருடைய இளையவராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், 2 பேராலையும் உங்களுக்கு நாசம்தான் வரப்போகிறது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். யாத்ரு சாணீக திருஷ்யந்தே லங்காயாம் அசுபானிவை அசிரேனைவ காலேனா பவிஷ்யதி ஹதப்பிரபா. ராட்சசிகளே, இந்த இலங்கையில் அதிவிரைவில் காணப்படக்கூடிய அமங்கலமான நிமித்தங்கள்லேருந்து வெகு விரைவில் இந்த இலங்கை பட்டணமானது சோபையை இழக்க போகிறது அப்படின்றது நன்றாகவே தெரிகிறது. ராட்சசிகளே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். நூனம் காமகதே பாபே ராவணே ராட்சசாதமே யோஷம் யாஸ்தி துர்தர்ஷா பிரமதா விதவா யதா. அதாவது கீழ்த்தரமான எண்ணங்களுடைய ராட்சசனான ராவணன் ஸ்ரீ ராம்பிரானால் பானங்களால் கொல்லப்பட்டதுமே இளம் வயது பெண் விதவையானார் போல ஆதரவற்ற இந்த லங்கா நகரமானது நிச்சயமாக ஒன்றுமே இல்லாமல் வெற்றித்தான் போக போகிறது. அதில் சந்தேகமே கிடையாது ராட்சசிகளே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். புண்ணியோத்சவ சமுத்தாச நட்டபர்த்ரி சராட்சசி பவிஷ்யதி புரீலங்கா நஷ்டபர்த்ரி யதாங்கனா. அப்போ இந்த லங்கை மாநகரம், இந்த பட்டணத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விழாக்கள் எதுவுமே நிகழாது. ராட்சசிகள்லாம் ஏகப்பட்ட பேர் நிறைஞ்ச இந்த இலங்கை பட்டணமானது தன்னோட தலைவனாகப்பட்ட ராவணனை பறிகொடுத்து கணவனை இழந்த
கைம்பெண்ணை போல இந்த பட்டணம் முழுக்கவும் ஆக போகிறது ராட்சசிகளே அப்படின்னாராம் சீதா பிராட்டியார். நூறம் ராட்சசக கன்யானாம் ருதந்தீனாம் கிருகே கிருகே சுரோஷ்யாவி ரசிரா தேவா துக்கார்த்தானாம் இக துவனீம். ஆனால் ராட்சசிகளை நிச்சயமாக சொல்கிறேன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் துக்கம் தாழாமல் எல்லாருமே அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த குரலானது ராட்சச பெண்களோட அவலக்குரல் வெகு விரைவில் நான் கண்டிப்பாக கேட்கத்தான் போகிறேன் என் காதால் அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். எதி சாந்தகாரா ஹதத்யோதா ஹத ராட்சச புங்கவா பவிஷ்யதி புரீலங்கா யத்தா ராமசாயகைஹி யதி நாம சசூரோ மாம் ராமோ ரக்தாந்தலோச்சனः ஜானீயாத் வர்த்தமானாம் ஹி ராவணஸ்ய நிவேசனே. அதாவது என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் தெரியுமா ராட்சசிகளே? செவ்வரி பழந்த கண்கள். அந்த வீர ராமனுக்கு மட்டும் நான் இப்போ இருக்கிற ராமனோட இருப்பிடத்தில் இருக்கேன் அப்படின்னு தெரிந்து விட்டாலே போதும். அவர் தன்னுடைய வில்லில் நான் ஏற்றி விடக்கூடிய ராம பானங்களால் இந்த லங்கா நகரமானது எரிக்கப்பட்டு இருள் சூழ்ந்ததாக ஆயிடும். இந்த லங்கை மாநகரமே பட்டணமே பிரகாசம் இழந்ததாகவும் இருக்கும். ராட்சச வீரர்கள் ஒருத்தர் கூட இருக்கவே மாட்டார். அந்த மாதிரி தான் இந்த இலங்கை பட்டணமானது ஆக போகிறது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அனேன தூ நிசம்சேனா ராவணேநாத மேனமே சமயோயஸ்து நிர்திஷ்ட தஸ்ய காலோ அயமாகதா. அதாவது எல்லாராலையும் இகழ்ச்சிக்கு உரியவனும் அல்ப புத்தி இருப்பவனுமான ராட்சசன் ராவணன் உங்ககிட்டக்க விதிட்டு என்ன சொன்னார், கட்டளை போட்டார் உங்களை. அந்த கெடுவானது இப்போ விரைவில் முடிய போகிறது ராட்சசிகளே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். சசமே விகிதோ மிருத்யூர் அஸ்மின் துஷ்டேன வர்த்ததே அகாரியம் ஏன ஜானந்தி நைர்ருத பாபகாரிணா. அதாவது ராட்சசிகளே, ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய பதிவரியாக இருக்கக்கூடிய சீதையாகிய நான் என்னுடைய சாவு நேரத்தை இந்த ராவணன் குறித்து விட்டான். ஆனால் என்னோட விஷயத்தில் அதை செயல்படுத்தாமல் இருக்கலாமே. ஏன்னா பாவ காரியத்தையே தினந்தோறும் ஒவ்வொரு க்ஷணமும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராட்சசர்கள் செய்யக்கூடிய காரியம் இது, செய்யக்கூடாத காரியம் என்று அப்படின்ற அந்த வேறுபாட்டை அறியாதவர்கள் தானே நீங்கள்லாம் ராட்சசிகளே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். அதர்மாத்தோ பகோத்தாத்தோ பவிஷ்யதி சாம்பிரதம் நைதே தர்மம் விஜானந்தி ராட்சசா பிசிதாசனாக. இப்போதே அதர்மத்தினுடைய விளைவாக பெரிய அழிவு ஏற்பட்டதாகத்தான் கண்டிப்பாக ஏற்படத்தான் போகிறது, அதில் சந்தேகம் கிடையாது. நீங்கள்லாம் என்ன ஆக போறீங்க தெரியுமா ராட்சசிகளே? பிணத்தை தின்னுண்டு இருக்க போறீங்க.
நீங்கள்லாம் உங்களுக்கு போய் பிணத்தை தின்னக்கூடியவர்கள், உங்களுக்கு ஏதாவது தர்மத்தை பற்றி நீங்கள்லாம் அறிய முடியுமா? முடியவே முடியாது அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். துருவம் மாம் பிராத்தரா சார்தே ராட்சச கல்பயிஷ்யதி சாகம் கதம் கரிஷ்யாமி தம்பினா பிரியதர்சனம். ராட்சசிகளே, நிச்சயமாக ஒரு நாள் காலையில் உங்களுக்கு உணவாக என்னை பக்குவப்படுத்தும்படி ராட்சசனாகப்பட்ட ராவணன் உங்களுக்கு ஆணையிட்டான் இல்லையா? அதான் மறுபடியும் உங்களுக்கு ஆணையிடுவான். அந்த நிலையில் உள்ள நான் என்ன என்ன எப்படி இருப்பேன் தெரியுமா? கண்களுக்கே இனிய ஸ்ரீ ராமபிரானோட நான் போய் எப்படி வாழ போகிறான்? நீ என்னை சாப்பிட்டேன்னா நான் எப்படி அவரோட வாழ போகிறேன் சொல்லுங்க பார்ப்போம். ராமம் ரக்தாந்த நயனம் அப்சயந்தி சுதுக்கிதா யதே கஸ்யேத் பிரதாதாமே விஷயஸ்யாத்ய பவேதிஹா க்ஷிப்ரம் வைவஸ்வதம் தேவம் பசியேயம் பதினா வினா நாஜா ந ஜீவிதீம் ராம சமாம் லக்ஷ்மணபூர்வஜா. இப்போ சொல்கிற சீதா பிராட்ட ராட்சசிகள்கிட்ட என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட என்னுடைய கணவர் ஸ்ரீ ராமபிரான் அவருடைய கண்களானது பிரமாதமாக செம்பொறிப்படம் தான் அந்த கண்களை பார்க்காம என்னுடைய ராமபிரானை பார்க்காமல் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த சமயத்தில் இப்போது இந்த இடத்துல யாராவது எனக்கு நீங்கள் விஷத்தை கொடுத்தாலும் பக்தியோடு இல்லாத நான் உடனே யமதர்மராஜனை காண்பேன். அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். லக்ஷ்மணனுடைய தமையனார்னா மூத்த சகோதரன் ஸ்ரீ ராமபிரான் நான் இது வரைக்கும் உயிரோடலாம் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்றத அவர் அறியாமல் இருக்கார் போல் இருக்கு. அவர் அதை அறியாமல் இருப்பதினால்தான் இந்த இடத்துக்கு அவர் வரல ராட்சசிகளே அப்படின்னாலாம் சீதா பிராட்டியார். ஜாந்தௌ தௌன குறியாதாம் நோர்வியாம் ஹி மம மார்கணம் நூனம் மமைவ சோகேனா சா வீரோ லக்ஷ்மணாக்ரஜா தேவலோகம் கிதோ யாத்தஸ்த் त्यक्त्वा தேகம் மகீதலே தன்யா தேவா ச கந்தர்வா சித்தாச்ச பரமர்ஷயः மம பஷ்யந்தி ஏ நாதம் ராமம் ராஜீவலோச்சனம் अथवा नयि दस्यार्थो धर्मकामस्य धीमतः मया रामस्य राजर्षेः भार्यया परमात्मनः दृश्यमाने भवेद्रीति सौहृदं नास्त्य पश्यतः. ஆனால் என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கணவராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுக்கு நான் இந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படிங்கிறது இருந்திருந்தால் இந்த உலகமெங்கும் என்னை தேடி கண்டுபிடித்து இருக்க மாட்டாரன்னா நிச்சயமாக தன்னுடைய இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அவனோட சேர்ந்துட்டு ஸ்ரீ ராமபிரான் ஒருவேளை சோகம் தாங்காமல் உடலை பூமியில் அதாவது தன் உயிரை விட்டுவிட்டு தேவலோகம் சென்றுட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் என்னுடைய பதினாக்க கணவர் தாமரை கண்ணராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானை கண்கொண்டு பார்க்கும் தேவர்கள்
கந்தர்வர்கள், சித்தர்கள், மாமுனிவர்கள் இவா எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் தான். அல்லது ஒருவேளை இப்படியும் நடந்திருக்கலாம். எப்படின்னா, தர்மத்திலேயே ஒரு எல்லா விதமான க்ஷணமும், அதாவது க்ஷணம்னாக்கா ஒரு தினந்தோறும் ஒவ்வொரு நொடியையும் தர்மத்தையே நாட்டமுடைய பேர் அறிவாளராக இருக்கக்கூடிய ராஜ ரிஷி போன்ற பரமாத்மாவான என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானுக்கு அவருக்கு என்ன தர்மபத்தினி, அப்படி அவருடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய மனைவியினால என்னால் என்ன ஆக வேண்டியது இருக்கு அவருக்கு? அவர் என்னோட கண்ணில் பற்று கொண்டிருந்தால்னா தான் அன்பும் ஆசையும் உண்டாகும். அதாவது ஒரு கணவனும் மனைவியும் பார்த்துட்டே இருந்தால்னா தான் அன்பும் ஆசையும் உண்டாகும். கணவர் ஒரு இடத்துல வெளிநாட்டில் வேலை செய்கிறார், மனைவி இங்கே இருக்கா. இல்லை மனைவியானவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், கணவர் இங்கே இருக்கார். அப்போ என்ன ஆகும்? ரெண்டு பேருக்கும் அன்னோன்யம் வருமோ? வராது. அதை தான் இங்கே சொல்கிறா சீதா பிராட்டியார். கண்ணில் படாதவர்களிடம் எப்படி அன்னோன்யம் இருக்கும்? இருக்காது இல்லையா? அப்படின்னாலாம் ராட்சசிகள்கிட்ட சீதா பிராட்டியார். நாசயந்தி கிருதக்னாஸ்து நாராமோ நாசயிஷ்யதி கிமுனிமே நகுணா கேசி கிம்பா பாக்யக்ஷயோ மமா யாஹம் சீதாமி ராமேணா ஏனாமுக்கியேன பாவினி ஸ்ரேயோ மே ஜீவிதான் மர்த்தும் விஹீனாயா மகாத்மனः ராமாதக் கிளிஷ்ட சாரித்ராஸ் சூராச்சத்ரு நிபர்ஹணாத் அதவா யஷ்சத சத்ரைல தௌவனே மூலபாசினௌ பிராதரௌ ஹி நரஸ்ரேஷ்டௌ சம்பிருத்தௌ வனகோசரௌ அத்தவா ராட்சசேந்திரேன ராவணேன துராத்மனः சத்மனா சாதித்தௌ சூரௌ भ्रातरौ रामलक्ष्मणौ सा अहमेवं गते काले मर्तुमिच्छामि सर्वदा. அதாவது ராட்சசிகளுக்கு சீதா பிராட்டியார் சொல்கிறா, செய்யினின்றி கொன்றவர்களை பாசப்பிணைப்பை கண்டிப்பாக அழிப்பார். ஆனால் ஸ்ரீ ரமபிரான் அந்த மாதிரி கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு கால் அவர் என்கிட்ட அன்பு பாராட்டுவதற்கு ஏதுவாகனாக்கா சமயம் பார்த்து என்னிடம் சில நல்ல குணங்கள் கூட இல்லையோ, அப்படி இல்லைன்னா, அல்லது என்னுடைய புண்ணிய குறைவினால்தான் என்னோட பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை நான் பிரிந்து பின்னாகிய நான் இந்த அரக்கன் ராவணன் கிட்ட அகப்பட்டு கொண்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கேனோ என்னமோ. ரொம்பவும் பெருந்தன்மை உடையவரும் அப்பழுக்கற்ற நடத்தையை உடையவரும் மகாசூரரும் எதிரிகளை எல்லாம் மாய்ப்பவருமான என்னுடைய பர்த்தாவாகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் நான் இந்த க்ஷணமே இறப்பதே மேலானது. அதுதான் சௌகரியம், அதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா, அல்லது வில்லை தூக்கி எறிந்து விட்டு ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் அந்த இரண்டு சகோதரர்களும் பழங்கிழங்குகளை உணவாக சாப்பிட்டு கொண்டு வனவாசிகளாக போய்விட்டார்களோ என்னமோ. அப்படி இல்லைன்னா துராத்மாவாக இருக்கக்கூடிய இந்த ராட்சசர் குலத்துக்கே மன்னனாக இருக்கக்கூடிய இந்த ராவணன்
அவனால் சூர சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானும் லக்ஷ்மணனும் வஞ்சகமாக இந்த ராவணனால் கொல்லப்பட்டிருப்பாளோ? சரி, ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமாக இருந்தாலும் சரி, எப்படி நடந்திருந்தாலும் சரி, நான் என்னோட உயிரை விட்டு விடவே நான் விரும்புகிறேன் ராட்சசிகளே அப்படின்னாலும் சீதா பிராட்டியார். நசமே விஹிதோ மிருத்யு அஸ்மின் துக்கேதி வர்த்ததி தன்யா கலோ மகாத்மானோ முனையஸ்த்யக்த கில்பிஷாக ஜிதாத்மானோ மகாபாகா ஏஷாம் ந ஸ்தப்ரியா பிரியே பிரியாண்ண சம்பவேத் துக்கம் அப்ரியா ததிகம் பயம் தாப்யாங்கியே வியோஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனா சாகம் त्यक्त्वा பரியாரிகேன ரமேன விதிதாத்மனா பிராணாம் त्यक्ष्यामि பாபஸ்ய ராவணஸ்ய கதாவசம். இப்போ சீதா பிராட்டியார் சொல்கிறானா, இவ்வளவு தீவிரமான துக்கத்திலும் எனக்கு மரணமானது ஏற்படாமல் இருக்கே, கொஞ்சம் கூட மாசற்றவர்களும், அதாவது மனசில் அழுக்கே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களும் அவர்களையே அவர்கள் வென்றவர்களாகவும் ஒரு மனுஷன் இருக்கான், தன்னை தானே வென்றிருக்க வேண்டும். அப்படி தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் மகாபாக்கியசாலிகளாகவும் உள்ள மகாத்மாவாக இருக்கக்கூடிய முனிவர்கள் மிக 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 போற்றத்தக்கவர்கள் இல்லையா? அவர்களுக்கு முனிவர்களுக்கெல்லாம் பிரியம் எது அப்பிரியம் எது அப்படின்னு வேற்றுமையே கிடையாது. அதாவது பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அப்படி எடுத்துங்கோ, அந்த மாதிரி பேதமே கிடையாது. சாமானிய மனிதர்களுக்கு மட்டும்தான் தனக்கு இஷ்டமானது நடந்ததுன்னா துக்கம் ஏற்படுறது கிடையாது. அதாவது மகிழ்ச்சியானது சந்தோஷமானது ஏற்படுறது. ஆனால் ஒரு மனிதன் விருப்பப்படாத ஒரு விஷயமானது நடந்துருக்கு அப்படின்னா அதனால் துக்கமும் உண்டாருது, அதிக பயமும் உண்டாருது அவனுக்கு. இப்படிப்பட்ட விருப்பு வெறுப்புகளிலிருந்து விலகியுள்ள மகாத்மாவாக இருக்கக்கூடிய முனிவர்களே, உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன், நமஸ்காரம் பண்ணுறேன். எல்லாவரும் இந்த ஸ்ரீ ராமபிரானால் கைவிடப்பட்டு பாவியான இந்த ராவணனுடைய பிடியில் நான் அகப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நான் என்னோட உயிரை இந்த க்ஷணமே விட்டுவிட போகிறேன் அப்படின்னு முனிவர்களை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணாலாம் சீதா பிராட்டியார். இத்தியாஸ்யே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே சுந்தரகாண்டே ஷட்விம்ச சர்கः. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 26வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சப்தவிம்ச சர்கः சர்க்கமானது 27. திரிஜடா ஸ்வப்னகா, அரக்கிகள்லேயே ரொம்பவும் வயது முதிர்ந்த மகா ஞானியாக இருக்கக்கூடியவள் திரிஜடை. அவளுக்கு கனவு ஒன்று தான். தான் கனவுல என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ராட்சசிகள்கிட்ட சொன்னாலாம். அவள் தான் அந்த ராட்சசிகளுக்கெல்லாம் தலைவி திரிஜடை தான்.
இந்த தலைப்பில் முதல் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைய சொல்ல இருக்கின்றோம். எட்டுத்வா சீதையா கோரா ராட்சஸ்ய குரோதமூர்ச்சிதாக காசிஜத் முஸ்த தாக்கியாத்தும் ராவணஸ்ய தரஸ்வினः. ஸ்ரீ சீதா பிராட்டியால் இந்த மாதிரி இப்படிப்பட்ட சொற்களை எல்லாம் ராட்சசிகளை பார்த்து சொன்ன உடனேயே இந்த கோரமாக இருக்கக்கூடிய ராட்சசிகள் என்ன பண்ணாலாம், சில பேர் கோபத்தினால அவருடைய மதியானதும் வைங்கித்தான், அதாவது மதியினா புத்தி. இந்த விஷயத்தை உடனே ராவணன் கிட்டக்க போய் சொல்லியா ஆகணும் அப்படின்னுட்டு வேகமாக போனாலாம் ராட்சசிகள்லாம். தத சீதாம் உபாகம்யா ராட்சஸ்யோ கோரதர்சனாக புன பருஷமேகார்த்தம் அனர்த்தார்த்தம் அதாப்ருவன்னு. அதுக்கப்புறம் ரொம்பவும் பயங்கரமான தோற்றமுடைய ராட்சசிகள்லாம் ஸ்ரீ சீதா பிராட்டியார்கிட்ட உனக்கு இப்போ கெடுதி தான் நேரம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்த ரொம்பவும் கடுமையான வார்த்தையெல்லாம் சொன்னாலாம் ராட்சசிகள். அத்தியதானியும் தவா நாரியே சீதே பாப வினிஷயே ராட்சஸ்யோ பக்ஷயிஷ்யாமோ மாம்சமேதத் யதா சுகம். இப்போ அந்த ராட்சசிகள் சொல்கிறா சீதா பிராட்டியரை பார்த்து, ஏ சீதே, நீ ரொம்பவும் விழிந்தவள், இழிவான குலத்தில் நீ பிறந்திருக்கிறவோ, இப்போ ஒரு பாபகரமான முடிவுக்கு நீ வந்திருக்க. அப்படிப்பட்ட அந்த பாவகரமான அந்த முடிவு என்ன அப்படின்னா, நீயே உன் உயிரை விட்டு விட போகிறது அப்படின்னுட்டு நீ உயிரை விட்டு விட போகிற, அதை நிச்சயம் பண்ணிட்ட. சரி, அந்த விஷயத்தை நீ அப்படியே செய்யு. ராட்சசிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்துட்டு உன் உடலை நன்னா சாப்பிட்ருவோம், பச்சையாகவே உன் மாமிசத்தை எடுத்து அப்படியே நாங்கள் சாப்பிட்ருவோம் அப்படின்னாலாம் ராட்சசிகள்லாம் சீதா பிராட்டியார்கிட்ட. சீதாம் தாபிரன் ஆர்யாபீர் திருஷ்டுவா ஜந்தர்ஜிதாம் ததா ராட்சசி திரிஜடா விருத்தா பிரபுத்தா வாக்கியமப்ரவீத். அப்போ ரொம்பவும் அறிவிலேயே மகா ஞானியாக இருக்கக்கூடியவள், வயதில் முதியவள், அப்படி இருக்கக்கூடிய திரிஜடை அந்த ராட்சசியானவள் கண் விழித்தாளாம். கண் விழிச்சிட்டு, ஏய் நீசர்களான அரக்கிகளே, உங்களால் சீதையானவள் பயமுறுத்தப்படுவதை பார்த்துட்டு ராட்சசிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாலாம் திரிஜடை. என்ன சொன்னா திரிஜடை ராட்சசிகளுக்கு அப்படின்னா, ஆத்மானம் காத தானார்யா ந சீதாம் பக்ஷயிஷ்யதா ஜனகஸ்ய சுதாமிஷ்டாம் ஸ்னுஷாம் தசரதஸ்யசா. இப்போ ராட்சசிகளை பார்த்து இந்த திரிஜடை அப்படின்ற அந்த ராட்சசிக்கெல்லாம் தலைவியானவள் சொல்கிறா, அட ஈழ்குணம் படித்த ராட்சசிகளே, ஜனக மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியும் தசரத மகா சக்கரவர்த்திக்குரிய அன்புக்குரிய நாட்டு பெண்ணுமான இந்த சீதையை
எக்காலத்திலும் நிச்சயமாக உங்களால் வந்து சாப்பிட முடியாது. உங்களுக்கு வந்து தீய சிந்தனையுடைய நீங்கள் வந்து உங்களையே நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ள போகிறீர்கள். அதுதான் நடக்க போகிறது. அவாவாளுடைய அங்கத்தை ஒன்று ஒன்றா கடிச்சு நீங்களே சாப்பிட்டு நீங்களே மாண்டு போக போகிறீங்க அப்படின்னாலாம் திரிஜடை ராட்சசிகள்கிட்ட சொன்னாலாம். ஸ்வப்னோ யத்யமயா திருஷ்டோ தாருணோ ரோமஹர்ஷணः ராட்சசானாம் அபாவாய பர்துரஸ்ய ஜயாயசா. அப்போ வந்து இப்போ சொல்கிறா திரிஜடை, இப்போ வந்து ராட்சசர்கள் எல்லாம் வந்து அற்று போய்விட்டதாகவும் ஸ்ரீ சீதா பிராட்டியாருடைய கணவருக்கு வந்து வெற்றியானது ஏற்பட்டதாகவும் ஒரு அற்புதமான மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய கனவை வந்து நான் வந்து பார்த்தேன். என் கனவுல வந்து நான் பார்த்தேன் அப்படின்னாலாம் திரிஜடை. ஏவமுக்தாஸ் திரிஜடாயா ராட்சஸ்ய குரோதமூர்ச்சிதாக சர்வா ஏவா புர்வான் பீதாஸ் திரிஜடாம் தாமிதம் வச்சா. இந்த மாதிரி ராட்சசிகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய திரிஜடியானவள் சொன்ன உடனேயே ராட்சசிகள்லாம் கோபத்தினால ரொம்பவும் மனம் கலங்கி பயத்தோடு கூனி குறுகி தன்னுடைய ராட்சசிகளுக்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய திரிஜடை கிட்டக்க வந்து கேட்டாலாம். என்ன கேட்டா அப்படின்னா, ககயஸ்வ துவயா திருஷ்ட ஸ்வப்னோயம் கீத்ருசோத்நிசி தாசாம் து வசனம் ஸ்ருத்வா ராட்சசீனாம் முகாச்சுதம் உவாச வசனம் காலே திரிஜடா ஸ்வப்ன சம்ஸ்திருதம் கஜ தந்தம் ஐம் திவ்யாம் சிபீகாமந்தரிக்ஷகாம் யுக்தாம் ஹம்சசகஸ்ரேண ஸ்வமாஸ்தாய ராகவः சுக்லமால்யாம் பரதரோ லக்ஷ்மணேன சகாகதः. அப்போ இந்த ராட்சசிகள்லாம் கேட்குறா திரிஜடை கிட்டக்க, இந்த இரவு வேளையில் வந்து எந்த மாதிரியான கனவை வந்து நீங்கள் வந்து கண்டீங்க, அதை கொஞ்சம் போகிற விவரமாக எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னுட்டு அரக்கிகள் கேட்டுண்டாலாம். இந்த ராட்சசிகள்லாம் அவளோட வாயிலேருந்தே வந்த அந்த சொற்களையெல்லாம் கேட்டுட்டு அப்போ இந்த திரிஜடை தனக்கு கனவு வந்த செய்தியை சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் ஒன்றொன்னா சொல்ல ஆரம்பித்தாலாம். அதாவது ஆயிரக்கணக்கான அன்னப்பறவைகளால் பல்லக்கில் ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்து கொண்டு அன்னப்பறவைகள் சுமந்து கொண்டு வரக்கூடிய பல்லக்கில் ஸ்ரீ ராமபிரானை நான் பார்த்தேன். வெண்ணிற மாலைகளும் ஆடைகளும் அணிந்து கொண்டு அவர் வந்து அப்போ வந்து அந்த பல்லக்கில் லக்ஷ்மணனோடு வந்தார் அப்படின்னாலாம் திரிஜடை ராட்சசிகள்கிட்ட. ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே சப்தவிம்சதர்கः ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணத்தில் 27வது சர்க்கத்தில் முதல் ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரை பூர்த்தியானது. நாளை 11வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.